இன்னைக்கு மீலாடி நபி இல்லையா? நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டா ஏதாச்சும் டெய்லியும் குடுக்கலான்னு இருக்கோம். இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. அதனால வந்து கேசரி வந்து பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நான் இந்த மாரி ஸ்வீட் வந்து குடுக்கணும்னு சொல்றேன்னா, கேக் வந்து குடுக்கலாம் தான். ஆல்ரெடி நம்ம கேக் தான் வந்து சேல் பண்றோம். கேக்கே வந்து காம்ப்ளிமெண்ட்டா குடுக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால வேற எதுனா என் கையாலேயே செஞ்சு நம்ம கஸ்டமருக்கு எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் டெய்லியுமே ஏதாச்சும் வந்து குடுக்கலாம். என்னென்ன குடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த கேசரி பண்ணிட்டேன். ஆனா நெறைய ரெசிபி இருக்கு. டக்குன்னு என்னால பண்ண முடியல. ஏன்னா டைம் வந்து பத்தாது இல்லைங்களா? நான் இயர்லியா வந்து செஞ்சா மட்டும் தான் நம்ம கடைக்கு வந்து எடுத்துட்டு வர மாரி இருக்கும். டெய்லியுமே கடை போடுறோம். ஒரு 9:00லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம கடை வந்து போடுறதுனால, காலையிலேயே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தா தான் எல்லா கஸ்டமருக்குமே என்னால குடுக்க முடியும். இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா? இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு என்ன குடுக்க போறோம்னு தெரியல. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டில தான் வந்து பண்ணணும். கஸ்டமர்லாம் எனக்காக வருவாங்கன்னு பார்த்தா, எங்க அம்மாவுக்காக எல்லாருமே வரீங்க. உங்களுக்கு லொகேஷன்லாம் தெரியலனா, கூகுள்ல போயிட்டு என்னோட சேனல் நேம வந்து போட்டீங்கன்னா வந்து லொகேஷன் டைரக்ட்டா வந்து காட்டிரும். நீங்க அப்படி வரலாம் தெரியாதவங்களுக்கு. நம்பர் வந்து நீங்க கடைய பத்தி வாட்ஸ்அப்ல கேட்க வேணாம். ஏன்னா ஆன்லைன் ஆர்டருக்காக தான் அந்த நம்பர் இருக்கு.